திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக மாணவிகள் விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் மாணவர்களிடம் விடுதி கண்காணிப்பாளர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக மாணவிகள் விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் என்ஐடி விடுதி காப்பாளர் மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக மாணவிகள் விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் விடுதியின் கண்காணிப்பாளர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், கூடுதல் விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் இந்த தேசிய தொழில்நுட்ப கழகம் எனப்படக்கூடிய என்ஐடி செயல்பட்டு வருது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள், வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் இங்கு பயின்று வராங்க. ஏராளமானோர் இங்கு விடுதிகளில் தங்கி பயின்று வராங்க. அந்த வகையில இங்கு பெண்களுக்கான விடுதியில் நேற்று இணையதள வசதி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக ஒப்பந்த ஊழியரான கதிரேசன் என்பவர் அந்த மாணவிகள் விடுதிக்கு சென்றுள்ளார். அவர் அந்த விடுதியில் இருக்கும்போது அங்கிருந்த ஒரு மாணவியிடம் இந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதா குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த மாணவி கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். தொடர்ந்து அந்த மாணவி சார்பில் திருவரம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரை தொடர்ந்து கதிரேசன் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாணவி உட்பட விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த விடுதியினுடைய கண்காணிப்பாளரிடம் இது குறித்து பேசியிருக்காங்க. அப்பொழுது அந்த விடுதி கண்காணிப்பாளர் மாணவிகளுடன் ஆடை குறித்து விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. அது ஆடைகளை ஒழுங்காக அணிய வேண்டும் என அவர் விமர்சனம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் ஒரு புகார் அளிக்கும் போது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் தங்களே குற்றம் சாட்டுவதாக கூறிய அவர்கள் நேற்று நள்ளிரவு முதல் இந்த போராட்டத்தில் கல்லூரி வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மாணவிகளுடன் சேர்ந்து என்ஐடியில் பயிலக்கூடிய மாணவர்களும் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் நேற்று நள்ளிரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தொடர்ந்து இந்த காலை வரையிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருந்துச்சு. தொடர் போராட்டங்கள் அவர்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், அந்த விடுதி கண்காணிப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். புகார் அளிக்கும் போது புகார் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தங்களே குற்றம் சாட்டக்கூடாது. அவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து என்ஐடியில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இது போல வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள், அதாவது நேற்று வந்த நபர் இணையதள வசதி சரி செய்வதற்காக வந்திருக்கார். அது மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்களை முறையாக கண்காணித்து அவர்களை அனுப்ப வேண்டும். இது போல் யாராவது மகளிர் விடுதிக்கு ஆண்கள் வேலை செய்வதற்காக வந்தால் அவர்கள் ஒரு கண்காணிப்பாளர் தொடர்ந்து இருக்க வேண்டும். கல்லூரி சார்பிலோ கண்காணிப்பாளர் இருக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இந்த கல்லூரிக்கு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் முதல்ல கல்லூரி நிர்வாகத்திலும் என்ன நடந்தது என்பதை குறித்து முழுமையாக கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் மாணவிகளிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். மாணவிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் மீண்டும் கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டு மன்னிப்பு கேட்டால் தங்களுடைய போராட்டத்தை அந்த விடுதி கண்காணிப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்டால் போராட்டத்தை கைவிடுவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். அதனை அடுத்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருடைய ஆலோசனையின்படி அந்த விடுதியினுடைய கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுடன் தங்களுடைய மன்னிப்பை அவர் தெரிவித்தார். அந்த மன்னிப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டாங்க. இருந்த போதும் தங்களுடைய மற்ற கோரிக்கைகளான, அதாவது தங்களுடைய மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இன்னும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இன்னும் ஓரிரு நாளில் அனைத்து விதமான வசதிகளும் செய்து தரப்படும். மாணவிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டு விடாதவாறு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகத்தின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரும் அந்த போராட்டத்தை கைவிட்டு மாணவிகளிடம் சில அறிவுரைகளை வழங்கி இதுபோல் இனி நடைபெறாது, அவ்வாறு நடைபெற்றால் நேரடியாக தன்னுடைய தொலைபேசி எண்ணிக்கே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என மாணவிகளுக்கு அவரும் ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். அதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு திரும்பி சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.